தசாபுக்தி பலன்களும் கோச்சார பலன்களும். தசாபுக்தி பலன்கள் மிகவும் முக்கியத்துவம் உள்ளவை என்பதையும், இரண்டாவது நிலையே கோச்சார பலன்களுக்கு அமையும் என்பதையும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது பிறந்த ராசிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எந்தெந்த ராசியில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன என்பதை ஒட்டி பலன் பார்ப்பது தான் கோச்சாரம். மொத்தமுள்ள 12 ராசிகளில் பிறந்தோருக்கும் இந்த கோச்சார அடிப்படையில் கூறப்படும் பலன்கள் பொது பலன்களாகவே இருக்கும். ஒருவர் மகர ராசியில் பிறந்தவர் என்று வைத்துக்கொள்வோம். குரு அஷ்டமத்தில் வரும்போது அந்த மகர ராசியில் பிறந்தவருக்கு காலபலம் சரியில்லை என்று கூற வேண்டும். அப்படித்தான் ஜோதிடர்கள் கூறுவார்கள். மொத்தமுள்ள 12 ராசிகளில் ஒன்று மகரம். மொத்தமுள்ள பிரஜைகளில் சராசரி 12இல் ஒரு பகுதியினர் மகர ராசியில் தோன்றியிருக்கக்கூடும் என வைத்து கொள்ளலாம். பல கோடிக்கணக்கான பேர்கள் மகர ராசியை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும், அல்லது சில கோடிக்கணக்கானவர்கள் மேற்படி மகர ராசியை சேர்ந்தவர்களாக அமையக்கூடும். இத்தனை பேர்களுக்கும் குரு அஷ்டமத்தில் வந்தால் கெட்ட பலன்கள் தான் உண்டாகும் என்பது கோச்சார பலன். ஆனால் ஒரே மாதிரி பலனை பல கோடிக்கணக்கானவர்களுக்கு பொதுவாக சொல்லும்போது அதில் மாற்றம் உண்டாக இடம் உண்டு. அஷ்டம ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் சில மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். வேறு சில மகர ராசிக்காரர்களுக்கும் கஷ்டங்கள் குறைந்திருக்கக்கூடும். மேலும் சில மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வரும்போது அல்லது குரு வரும் காலத்தில் திருமணமாகக்கூடும், பதவி உயர்வு ஏற்படக்கூடும், பலவித நன்மைகள் ஏற்பட்டு விடவும் கூடும். இது எப்படி என்று கேள்வி எழும். இங்கேதான் அடிப்படை தத்துவம் என்ன என்பது பற்றி ஆராய்ந்து உணர வேண்டும். அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கும் காலம் சரியில்லாத காலம்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் குரு அஷ்டமத்திலே இருக்கும் அதே காலத்தில் ஏனைய கிரகங்கள் நல்ல இடங்களில் சஞ்சரிக்கக்கூடும் அல்லவா? குரு தனது கெட்ட இடத்து சஞ்சாரத்தால் தீங்கு தருவதைப் போல இதர கிரகங்கள் தங்களின் நல்ல இடத்து சஞ்சாரத்தால் நற்பலன்களை தர கடமைப்பட்டவர்கள் அல்லவா? ஆகையால் கோச்சார பலன்களை முடிவு செய்யும் போது 9 கிரகங்களின் சஞ்சாரத்தையும் எடை போட்டு பார்த்து பலன்களை நிர்ணயிக்க வேண்டும். அப்படி செய்தாலும் ஒரு ராசியில் பிறந்த சில கோடிக்கணக்கானவர்களுக்கு ஒரே மாதிரியான பலன்களை கோச்சாரப்படி சொல்லப்பட வேண்டி வரும். ஒரே மாதிரி சொல்லப்படும் போது அடிப்படையில் ஒருமைப்பாடு இருக்க தடையில்லை. ஆனால் அனுபவத்தில், அளவில், அதன் பரிமாணத்தில், வேகத்தில் வேறுபாடு இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஜனன ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது புகழ், பொருள், சுபீட்சம் உண்டாகும் என்பது கோச்சார விதி. 9ஆம் இடத்து சஞ்சாரம் பெற்ற குருவை கொண்டு சொல்லப்படுகிற அந்த பலன்கள் எல்லாருக்கும் ஒரே அளவில் ஏற்படும் என்று கூற முடியாது. சிலருக்கு கூடும், சிலருக்கு குறையும், இன்னும் சிலருக்கு முற்றிலும் மாறுபட்டு எதிர்மறை பலன்கள் கூட ஏற்பட்டு விடலாம். இப்படி மாறுபாடு ஏற்படலாமா என்று கேட்கலாம். ஏற்படத்தான் செய்யும் என்பது பதில். தலைவலிக்கு தைலம் பூசினால் குணமாகும் என்பது பொது விதி. எல்லாவித தலைவலிகளையும் தைலத்தால் நிவர்த்தி செய்துவிட முடியாதல்லவா? 9ஆம் இடத்து குரு கஷ்டங்களை போக்குவார் என்பது பொது விதி. எல்லாவித கஷ்டங்களையும் 9ஆம் இடத்து குரு போக்கி விடுவார் என்று எதிர்பார்ப்பதற்கு இயலாதில்லையா? தைலம் ஒரு பொதுவான நல்ல மருந்து. 9ஆம் இடத்துக்கு குரு பொதுவாக நலம் புரியும் சக்தி உள்ளவர், நன்மை செய்யும் சக்தி உள்ளவர், நன்மை செய்பவர். இந்த அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். பொது என்பதும் சிறப்பு என்பதும் இரு நிலைகள்.
பொது நிலையிலிருந்து சிறப்பு நிலையானது மாறுபடும். கோச்சார பலன் என்பது பொதுநிலை, தசாபுக்தி பலன் என்பது சிறப்பு நிலை. அஷ்டமத்தில் செவ்வாயும் சனியும் குருவும் கூட ஒருவருக்கு கோச்சார ரீதியாக வந்து கொண்டிருக்கலாம். இப்படி வந்து கொண்டிருக்கும் போது மிகவும் மோசமான விளைவுகள் இடம்பெற வேண்டும் என்பது கோச்சார விதி. ஆனால் அந்த நபருக்கு யாதொரு சங்கடமும் ஏற்படாமல் அதற்கு நேர்மாறாக பல நன்மைகள் அதே நேரத்தில் விளையக்கூடும். என்ன இது ஜோதிடம் பொய்யா? அஷ்டமத்து சனி, செவ்வாய், குரு என்று கோச்சாரம் உள்ள நேரத்தில் அவருக்கு எப்படி நன்மை ஏற்பட முடியும் என்று கேட்கலாம். இங்கேதான் தசாபுக்திகளின் முக்கியத்துவம் உணரப்பட முடியும். குறிப்பிட்ட நபருக்கு மகா யோகமும் உச்ச நிலையும் உள்ள சுக்கிர தசையில் மிகவும் நல்ல இடத்தில் உள்ள சனியின் புக்தி நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது வேறு எந்த கிரகத்தின் தசையானாலும் சரி, புக்தியானாலும் சரி, அவை யோக பலமுள்ள தசபுக்திகளாகுமானால் நற்பலங்கள் விளையத்தான் செய்யும். தசாபுக்திகளின் பலம் அதிகமாகி விடும்போது கோச்சார பலம் அதற்குள் அடங்கிவிடும்படியாகிவிடும். ஒருபடி பாலில் ஓர் ஆளாக்கு தண்ணீரை கலக்கும் போது தண்ணீரின் தனித்தன்மை எடுபடாது, பாலின் தன்மையே முன்னிக்கும். அதுபோல தசாபுக்தி பலன் என்கிற மூல பலத்தின் முன் கோச்சார பலம் என்கிற தற்காலிக பலம் நிற்காது. இதில் மற்றொரு உண்மையையும் நாம் அறிய வேண்டும். கோச்சார பலன் என்பது அடியோடு இல்லாமல் போய்விடாது. அது தன் சுய ரூபத்தை காட்டத்தான் செய்யும். ஆனால் தசாபுக்தி பலன்கள் சிறப்பாக இருப்பதால் கோச்சாரத்துக்கு கெட்ட பலன்களின் தாக்குதல் பாதிக்காமல் போய்விடும். ஒருபடி பாலில் சேர்க்கப்பட்ட ஓர் ஆளாக்கு தண்ணீர் அந்த பாலுக்குள் இல்லாமல் இல்லை. அந்த பாலின் விசேட தன்மையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணாமலும் இல்லை. ஆனால் பாலின் அளவு அதிகமாகிவிட்ட காரணத்தால் அதன் சுவை அளிக்கின்ற வல்லமை தண்ணீருக்கில்லை. இதுதான் உண்மை. கோச்சார பலன்களும் தீமையாகி தசாபுக்தி பலன்களும் தீமையாகுமானால் நிலைமை மோசம்தான். இரண்டும் நன்மை என்றால் ஓஹோ என்ற நிலைதான். இரண்டில் தசாபுக்தி நிலைக்குத்தான் முதன்மையான ஸ்தானம். அதற்காக கோச்சார பலன்களை பார்க்க தேவையில்லை என்பது பொருந்தாது. கோச்சாரப்படி 7 சனி காலம் வரும்போது அவ்வப்போது சங்கடங்கள் தலைகாட்டுவதை தவிர்க்க முடியாது. யோக பலமுள்ள தசாபுக்திகள் நடந்தாலும் கூட 7 சனியின் தாக்கம், அதாவது 7 சனி தாக்கம் தொல்லையை உண்டாக்காமல் போகாது. தசாபுக்திகளின் யோக பலத்தால் 7 சனியின் உபாதைகளை தாங்கிக் கொள்ளும் வல்லமை நமக்கு ஏற்படும் என்ற அளவில் கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒரு நேரத்தில் அஷ்டமத்தில் சனி, 6இல் குரு என்று வைத்துக்கொள்வோம். இதர கிரகங்களும் கோச்சார ரீதியில் சரியாக இல்லை என்று வைத்துக்கொள்வோம். இந்த மாதிரி கோச்சார நிலையால் பலவித தொல்லைகள் ஏற்படவே செய்யும். மிகவும் சக்தி வாய்ந்த தசாபுக்திகள் நடக்குமானால் மேற்சொன்ன கோச்சார தொல்லைகள் ஈடு கொடுக்கும் ஆற்றலை பெற்றுவிடலாம். ஆகவே கோச்சார பலங்கள் நிகழாமல் போகாது. தசாபுக்தி யோக பலத்தால் அவற்றை சமாளித்து விடலாம் என்பதே அடிப்படை தத்துவம்.